நாகை அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் தருவதாக ஏற்றிச் சென்று மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை. தப்பித்து ஓடிய மூதாட்டி மீது இருசக்கர வாகனத்தை ஏற்றிக் கொள்ள முயன்ற கொடூரன். கால் முறிந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி. வழக்கு பதிவு செய்தும் குற்றவாளியை கைது செய்யாத போலீசார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்த வடக்காளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் மனோகரன். இவரது மனைவி வாசுகி, வயது 60. இவர் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இரவு நாகை பாப்பா கோவிலில் உள்ள தர்காவில் இரவு படுத்து உறங்கிவிட்டு அதிகாலை வடக்காளத்தூரில் உள்ள தனது வீட்டுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த மாதம் 21ஆம் தேதி அதிகாலை பாப்பா கோவில் ஆட்டோவுக்காக நின்றிருந்தவரை அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர், உங்க ஊருக்கு தான் செல்கிறேன் என கூறி மூதாட்டியை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது மூதாட்டிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்தபடியே வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மூதாட்டியை அடித்தும் மிரட்டியும் அழைத்துச் சென்றுள்ளார். தொடர்ந்து மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த நிலையில் புதுச்சேரி அருகே வரும்போது அந்த இளைஞரிடமிருந்து தப்பிப்பதற்காக வாகனத்தில் இருந்து கீழே குதித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் மூதாட்டியை அடித்து கீழே தள்ளி இருசக்கர வாகனத்தை அவர் மீது ஏற்றி உள்ளார். இதனால் மூதாட்டி சத்தம் போட்டுள்ளார். அப்போது அவ்வழியாக ஆட்டோக்கள் வரவும் அந்த இளைஞர் தப்பித்து ஓடியதாகவும் கூறப்படுகிறது. மூதாட்டி மீது இருசக்கர வாகனத்தை ஏற்றியதில் மூதாட்டியின் இடது கால் உடைந்து போனதால் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது வரை தொடர் சிகிச்சைகள் இருந்து வருகிறார். இந்த சம்பவம் குறித்து மூதாட்டியின் உறவினர்கள் கீழ்வேளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங்கிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கீழ்வேளூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதிலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் மூதாட்டியை அழைத்துச் சென்றது பெரிய நரியங்குடி பகுதியைச் சேர்ந்த குமரவேல் என்பதும் அவர் அதே பாப்பா கோவிலில் சலூன் கடை வைத்திருப்பதும் தெரிய வந்தது. மேலும் மூதாட்டி தனிமையில் செல்வதை அறிந்து தனது வாகனத்தில் ஏற்றிச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த குமரவேல் தலைமறைவாக்கி உள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி கூறும்போது, தாய் மாதிரி இருந்த என்னையே தொடக்கூடாத இடத்தையெல்லாம் தொட்டு அசிங்கப்படுத்தியதாகவும் எனக்கு ஏற்பட்டது போல் வேற எந்த பெண்ணிற்கும் ஆகக்கூடாது என்று கண்ணீர் வடித்தார். இது குறித்து பாதிக்கப்பட்டவரின் மகன் கூறும்போது, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து குற்றவாளியை நாங்களே கண்டுபிடித்து அடையாளம் காட்டிய பிறகும் இதுநாள் வரை கைது செய்யவில்லை என கூறினார். இந்த புகார் குறித்து கீழ்வேளூர் போலீசாரிடம் விசாரித்த போது குற்றவாளியை அடையாளம் கண்டு கொண்டதாகவும் தற்போது தலைமறைவாகி உள்ளவனை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும் விரைவில் கைது செய்து விடுவோம் என தெரிவித்தனர். நாகை அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் தருவதாக அழைத்துச் சென்று மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தப்பிக்க முயன்றவர் மீது வாகனத்தை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நரச்சி தெரு, அந்த புதுச்சேரி கீழே தெரு நரச்சி தெருவில் ஐயா, என்னை வைக்காத இடமெல்லாம் கையை வச்சு என்னை அசிங்கப்படுத்து என்னை கேவலமாக நடத்திக்கிட்டேன் ஐயா. என்னால் தாங்க முடியாது. கீழே குதிச்சு வண்டி விட்டு மேலே விட்டு ஏற்றிக்கிட்டு போகையா போயிட்டாயா. அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், வயசானவர். ஐயா ஐயா என்னை காப்பாத்தியான்னு கத்தி கதறி அவர் உடனே என்னை தூக்கி, அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கெல்லாம் தகவல் சொல்லி எல்லாரும் வந்து என்னை தண்ணியை தெளித்து மூஞ்சில, அதுக்கப்புறம் உட்கார வச்சு எங்கள் ஒரு பெர்சன்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பெர்சன்ட்டுக்கு சொல்லி என் பையனுக்கு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து 108 ஏற்றி என்னை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க ஐயா. போலீஸு கம்ப்ளைண்ட் கொடுத்தையா. இன்ன வரையும் போலீஸு கம்ப்ளைண்ட்ல ஆளை பிடிக்கலையா. எனக்கு உள்ள நிலமை இல்லை. வயசு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா என்னையா பண்ணுறது? பெண்கள் எப்படியா ரோட்டில் நடக்க முடியும்? எனக்கு வந்து நிலைமை யாருக்கு எந்த பொண்ணுக்கு வரக்கூடாதுயா. இதை எல்லாரும் பார்த்துறீங்க. எல்லாரும் போராட்டம் பண்ணி பெண்கள் சம உரிமை கேட்டு பெண்கள் நடக்கணும் யார் ரோட்டில். அந்த பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுங்க. இல்லைன்னா தாயின்னு புள்ளன்னு இல்லாமல் அசிங்கப்படுத்தி கொண்டுடணுமையா.
அப்படி அவனை பிடிச்சி விட்ற வைக்கணும்னு நான் செத்துருவையா, இதோட உயிரோட இருக்க மாட்டேயா, நான் இருக்க மாட்டேயா, செத்துருவையா.